ஒரு கடவுள் மாதிரி அவங்களுக்கு எங்களுக்கு கண்ணை வெளிச்சம் காட்டி விட்டுருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கணும். ஸ்கோலியோசிஸ் பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனை கிடையாது. அப்பெண்டிக்ஸ் மாதிரியோ ஒரு நார்மல் இரும்பல் சளி ஹெர்னியா மாதிரியோ ஒரு சின்ன பிரச்சனை தான். சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமா சரி பண்ண முடியும். எப்போ பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. சிவகங்கை மாவட்டம். யூடியூப்பில் பார்த்துட்டு தம்பிக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் மதுரையில் போய் பார்த்தோம். எங்களுக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. அதனால் சார் மூலியமாக இங்கே மெட்ராஸ்க்கு வந்தோம். போலீஸ் எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சு. கழுத்தை சுழுக்கின அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமே வலி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறமே இந்த மாதிரி வளைஞ்சிருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமே சார்கிட்ட வந்தோம். ஸ்கோலியோசிஸ் குழந்தைங்க நார்மல் குழந்தைங்க மாதிரி ஆக முடியும். ஸ்கோலியோசிஸ் பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனை கிடையாது. அப்பெண்டிக்ஸ் மாதிரியோ ஒரு நார்மல் இரும்பல் சளி ஹெர்னியா மாதிரியோ ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை நம்ம எப்படி அணுகிறோன்றதுல தான் நம்மளுக்கு இருக்குது. ஸ்கோலியோசிஸ் பெருசாக முதுகு வளைஞ்சிருக்கு, மூச்சோட கஷ்டமாயிடும், வாழ்க்கைக்கு ரிஸ்க் ஆகிடும் அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. சின்ன வயசில் பசங்களை கண்டுபிடிக்கும் போது சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாக சரி பண்ணிட முடியும். இந்த பையன் அந்த சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் நான் அங்கேருந்து வரையில் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் மெட்ராஸ்க்கு வந்தது படைச்சவங்களும் அவங்க, அழிக்கிறவங்க அவங்க. என்னவா இருந்தாலும் சரி தைரியமாக சார் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு மன தைரியம் வந்துச்சு எனக்கு. வந்ததுனால சார்னு கூப்பிட்டுருந்தேன். ஆனால் உண்மையிலே என் பேரனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நடந்தது அன்றைக்கி ஒன்று தான். ஆனால் சார் எல்லாருமே டாக்டருக்கெல்லாம் ஒரு போராட்டத்தில் அவன் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்ததே ஒரு கடவுளோட செல். அன்னைக்கு 50 பேருமே ஒரு தீவிரமான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க எல்லாரும் ஒத்துழைப்பாக இருந்து அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் ஒரு நன்றி வணக்கம். கண்டுபிடிச்சாங்க. அந்த பையனா தேடி வந்தான். சார் எனக்கு முதுகு வளைஞ்சிருக்கு சார், முதுகு அடுத்த கட்டத்துக்கு வளைஞ்சிருச்சுன்னா மூச்சோட கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் இன்டர்நெட்டில் தேடி படித்தேன். எனக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் வேணுமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி ஆப்ரேஷன் வேணுமான்னு அந்த தம்பியை தான் கேட்டான். இந்த இடத்துல மெயினாக நான் திருப்பி சொல்லிக்க விருப்பப்படுறது என்னென்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களோ கேட்க கிடையாது. அந்த தம்பி தானாக ரிசர்ச் பண்ணி தானாக வந்து கேட்டான். அங்கே அவ்வளோவா வசதி இல்லை. பெரியாஸ்பத்திரிக்கு 1 மாதம் போனாலும் அந்தான்னு இழுக்கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே நோட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லவும் நம்ம பிள்ளையை இழந்துருவோமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் கொடுத்த நோட்டை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த யூடியூப்பில் பார்த்ததும் சரி ஒரு திருப்தியாக நம்ம மெட்ராஸே போயிடுவோம் அப்படின்னு துருவாக மெட்ராஸ்க்கு உடனே கூட்டிகிட்டு வந்து சாரை பார்த்ததுக்கப்புறம் சார் பேசினவுடனே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 15 நாள் சென்று செய்யலாம், நீங்கள் உடனே வந்துடுங்க அப்படின்னாங்க. அதனால் அப்புறம் அவங்க சொன்ன டேட்டுக்கு நாங்கள் வந்து ரஞ்சினி மேடமும் அவங்களும் நல்ல ஒத்துழைப்பு, இன்னொரு சாரும் நல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒத்துழைப்பு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. எல்லாமே ரஞ்சினி மேடம் தான் சார்கிட்ட கேட்டுனது இப்படி செய்யணும் வைக்கணும்னு அவங்களும் எங்களுக்கு அடிக்கடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆமாம் தங்கம், உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வளைஞ்சிருக்கு, உனக்கு இந்த ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்னும் மோசமாகாமல் தடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த தம்பியே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட புரிய வச்சு, ஏன்னா அவங்க படிக்காதவங்க, போன ஜெனரேஷனுக்கு உண்டான ஆட்கள், அவங்களுக்கு புரிய வச்சு கூட்டிகிட்டு வந்து சார் எனக்கு சர்ஜரி பண்ணி விடுங்கன்னு பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். நார்மலாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் போலீஸ் அட்டாக்னு என்னென்னு. அதுக்கப்புறம் சார் வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. 2 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த அப்புறம் இவங்கள்ட்ட காமிச்ச அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது, அங்கே போய் பண்ணலாம். அப்புறம் சார்கிட்ட ஃபோன் வச்சு கேட்டோம். அப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறமே ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் திருப்பி சொல்ல விருப்பப்படுறது ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நினைப்போம் நம்மளோட பசங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வயசுக்கு மேலே பசங்க கூட நாம் இருக்க மாட்டோம். அப்போவும் அவங்க எப்படி இருக்கணுன்றதை நம்ம யோசிக்கிறதுக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அந்த பையன் சர்ஜரி பண்ணால் அடுத்த நாள் நடக்க வச்சோம். நாங்கள் 1 வாரத்தில் வீட்டுக்கு அனுப்பிட்டோம். நார்மல் குழந்தைங்க மாதிரி இப்போ ஆயிட்டாப்புல. நார்மலாக முதலுக்கு இப்போ பரவாயில்ல. முதல்ல லைட்டாக பெண்ட் ஆகிருக்கும். இப்போ உடம்பு ப்ளஸ் டைட் ஆகிடுச்சு. இப்போ பெண்டனால கொஞ்சம் ஷோல்டர் இறங்கியிருக்கும். இப்போ
சேமாக இருக்குது. வலி 10 days இருந்துச்சு. அப்புறம் தையல் பிரித்த அப்புறம் அந்த வலியே சுத்தமாக இல்லை. இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஹெர்னியா சர்ஜரி மாதிரியோ, லாசிக் சர்ஜரி மாதிரியோ, ஹார்ட் ஆப்ரேஷன் மாதிரியோ இது சின்ன ஆப்ரேஷன் தான். சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாக சரி பண்ண முடியும். எப்போ பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு 13 வயசில் ஸ்கோலியோசிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 21 வயசுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் 13 வயசுலையும் நாங்கள் எடுத்தோடனே பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். என்னைக்கு அந்த வளைவு எங்களோட கண்ட்ரோலை தாண்டி குழந்தையோட க்ரோத் கண்ட்ரோலுக்கு போய் ரொம்ப மாசமாக வளையுது, கொஞ்ச நாள் விட்டுட்டோன்னா இன்னும் மோசம் ஆயிடுவான், அன்னைக்கு சரி பண்ணுறது கஷ்டம்னு தோணும் போது மட்டும்தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். என்ன மாதிரி ஸ்கோலியோசிஸ் பற்றி தெரிஞ்சவங்க, ஸ்கோலியோசிஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்ச டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 200-300 பேர் இருக்கும். எங்கள் யாரையாச்சும் போய் பாருங்கள். அவங்கக்கிட்ட கண்டினியூஸ் ஃபாலோஅப்பில் இருங்க. அவங்க என்னைக்கு தேவையோ அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அன்னைக்கு பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பண்ண சொல்ல மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் சொல்லாத வரைக்கும் அவர்கிட்ட வைத்தியத்துக்கு போகிறதோ, ட்ரீட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவரை பார்க்குறத நிறுத்துறதோ எந்த விதத்துலையும் உங்களுக்கு நல்லது கிடையாது. அவரை பாருங்க, அவரை நம்புங்க, கடைசி வரைக்கும் என்ன தேவையோ அவர் பண்ணி கொடுப்பாரு. எங்களுக்கு எல்லா உதவிகளும் நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு நேரடியாக தம்பியே வந்து பார்க்க வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கடவுள் மாதிரி எங்களுக்கு கண்ணை வெளிச்சம் காட்டி விட்டுருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கணும்.